கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1693 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 42:8 உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என்றால் என்ன அர்த்தம்? துதிக்கிற பிள்ளைகளுக்கு மகிமையும் மகத்துவமும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். துதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவனை துதிப்பதை கேலி பண்ணுகிறார்கள். துதியின் சத்தம் கேட்பதையே சிலர் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. குறிப்பாக பாரம்பரிய சபைகளில் துதியை அநேகர் விரும்புவதில்லை. சில பாரம்பரிய சபைகளில் துதியை விரும்புகிறார்கள். ஏன் தெரியுமா? அப்படி துதி ஆராதனை நடத்தாவிட்டால் சபையில் உள்ளவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகளுக்கு சென்று விடுவார்கள் என்று பயந்து மாதத்தில் ஒரு நாள் துதி ஆராதனை என்று சொல்லி தற்பொழுது மாற்றிக்கொண்டார்கள். அப்படியல்ல, ஒவ்வொரு வாரமுமே துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவதற்கு முன்பதாக மோசேயிடத்தில் பேசி பார்வோனிடத்தில் சொல்ல சொன்ன காரியம், என் ஜனங்களை ஆராதிக்க போகவிடு. ஆராதனை தான். ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறது ஆராதனை. ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் மகிமையை தருவார். துதிக்கிற பிள்ளைகளின் நாவிலே கர்த்தர் அற்புதங்களையும் ஹல்லேலூயா அதிசயங்களையும் பேசும்படி செய்வார். துதிக்கிற பிள்ளைகளின் தொழில், துதிக்கிற பிள்ளைகளின் வியாபாரம் செழிக்கும். துதிக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா மகிமையை காண்பார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கிற பிள்ளைகளுக்கு மகிமை கிடைக்கும். துதிக்கிற ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கும். துதிக்கிற இடத்திலே மகிமையும் மகத்துவமும் நடக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். என் துதியை யாருக்கும் ஹல்லேலூயா கொடுக்க மாட்டேன், மனிதர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் கூட, ஒவ்வொரு ஞாயிறும் கூட துதிக்கிற ஆலயத்தில், ஆராதிக்கிற ஆலயத்தில் நீங்கள் சேருங்கள். ஆராதிக்கிற இடத்திலே தான் விடுதலை உண்டு. ஆராதிக்கிற பொழுதுதான் மகிழ்ச்சி உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உறுதிபட இருந்தார்கள். ஆராதியுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் தேவன் விடுதலையாக்குவார். பண கஷ்டமா, மன கஷ்டமா, கவலைப்படாதிருங்கள். ஜெபத்தில் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரு சமயம் என்னுடைய மகள் மிகுந்த வேதனையில் சென்னை பட்டணத்தில் வாலிப பிராயத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். எங்களிடத்தில் பணம் கிடையாது. ஊழியம் செய்து எல்லா பணமும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவோம். இந்த செய்தி கிடைத்தவுடனே நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, மருத்துவமனையில் கட்டுவதற்கு பணம் இல்லை, குணப்படுத்தும் என் மகளை என்று சொல்லி ஜெபித்து விட்டு புகைவண்டி ஏறி போய்கொண்டிருந்தேன். நன்றாக கவனியுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு சாட்சியுள்ள ஜெபமாக கூட நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் சென்னை போய் சேரவில்லை. என்னுடைய அக்கௌண்ட்டிலே 1,00,000 ரூபாயை கர்த்தர் போடும்படி வைத்தார். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். வெறும் கையோடு புறப்பட்டு சென்றோம். சென்னை போய் சேரவில்லை. 12 மணி நேரத்திற்குள்ளாக அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்தார் ஆண்டவர். உங்கள் தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா? பணம் என்று அலையாதிருங்கள். பெருமை பிடித்து அலையாதிருங்கள். தாழ்த்துங்கள். உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு நொடியிலே சந்திப்பார். ஒரு மனிதனை கொண்டு சந்திப்பார். ஹல்லேலூயா. க்ளோரி டு லார்ட். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். யெகோவா தேவன் உங்களை நடத்துவார். நஷ்டமா, தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், சரீரத்தில் பலவீனமா, கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களை நடத்துவார். அவர் பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை
கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவனே தருவார். பணத்தாசை பிடித்து திரியாதிருங்கள், பணவெறி பிடித்து திரியாதிருங்கள். ஹல்லேலூயா. பணம் தேவைதான், அதை தேவன் தருவார். தேவன் தருகிற நேரத்தில் அள்ளி 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 தருவார். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி டு லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரங்களிலே உங்கள் பிரச்சனைகளை மாற்றிவிட்டு பரிசுத்தமாய் வாழுங்கள், பரிசுத்தமாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் தேவைகளை ஒரு நொடியிலே சந்திப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.